குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. கோவக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு, சீரகம் போட்டு சிறிதளவு கறிவேப்பிலை போட்டுருங்கம்மா. கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்கம்மா. போட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டு சீவி வச்சுட்டு இஞ்சி துண்டு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் நல்லா ஸ்லோவில் வச்சு வதக்கிடுங்கம்மா. வதக்கிட்டு இந்த கோவக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இதிலையே போட்டு நல்லா கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டால் நல்லா வதங்கிடுமா. உப்பு, பெருங்காயமும் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூளும் போட்டு ஸ்லோவில் வச்சு கிணமாக இருக்கிற கடாய் இருந்தால் நல்லா இருக்குண்டம்மா. தண்ணியே ஊற்றாதே ஸ்லோவில் வச்சு கலக்கி விடுங்கம்மா. நல்லா வதங்கட்டம்மா. சூப்பராக நல்லா வதங்கி வரும்மா. பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கம்மா. அதிலையே சாப்பாடும் பிடிச்சி சாப்பிட்லாம்மா. இது கால் வீக் இருந்தாவும் நல்லதும்மா. இது சுகருக்கும் நல்லதுடாம்மா. இது சாப்பிட்டு பாருங்கடா. இது தாண்டம்மா அம்மாவோட டிப்ஸ்டாம்மா.